இன்னைக்கு லஞ்சுக்கு சப்பாத்தி, சோயா சங்க்ஸ், பட்டாணி வச்சு குருமா பண்ணிட்டேன். நீங்க சோயா சங்க்ஸுக்கு பதிலா மஷ்ரூம், பன்னீர், உருளைக்கிழங்குன்னு எது வேணா ஆட் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட் சும்மா பிரமாதமா இருக்கும். கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா ஒட்டை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. மிக்ஸர் ஜாரில் கை நிறைய புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி, கசகசா, 4 பச்சை மிளகா, சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காவையும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லெமன் ஜூஸை சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. பேனில் எண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் இப்போ உப்பையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதில் சோயா சங்க்ஸ், பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. 2 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது அப்படியே ஓப்பன் ஃப்ளேம்லேயே நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா மூடி போட்டு ஒரே ஒரு விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.